முருகப்பெருமான பிடித்தவங்க எல்லோருமே வீட்டுல வேல் வாங்கி வழிபாடு செய்யறோம். வேல் வழிபாடு வீட்டுல செய்யறதுனால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குது. கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்குது. இருந்தாலும் வேல் வழிபாடு நம்ம வீட்டுல செய்யும் போது அதோட வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல வழிபாடு செய்யணும். வேல் வாங்கி வச்சுட்டோம்னா தினமுமே நிவேதனம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணணும். அந்த வேல் அப்படின்றது என்ன நம்ம பக்தியா வச்சாலும் அது ஆயுத கணக்குல தான் சேரும். அந்த வேலோட கூர்மையான பகுதியில ராஜக்கனியான அந்த எலும்புச்சங்கனியை நம்ம குத்திட்டு தான் ஒவ்வொரு நாளும் குத்தணும், புதுசா குத்தணும். அப்படி இல்லாதவங்க வாரத்துல ஒரு முறையாவது அந்த எலும்புச்சங்கனியை வேல்ல குத்தி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த வித தீமையும் நேராது. சின்ன வேலா இருந்தாலும் அதை குத்த முடியலன்னா கூட எலும்புச்சங்கனியை ரெண்டா வெட்டி அந்த வேலுக்கு அடியில வச்சு நீங்க நிவேதனம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதலுமே நடக்காது, நன்மையே அளிக்கும். இதே மாதிரி வழிபாடு செய்யும்.